வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு அவல் உருளைக்கிழங்கு உப்புமா பண்ண போறோம். இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்துல உடனடியா நம்ம இந்த உப்புமாவை செஞ்சு கொடுத்துடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கர்ல வாஷ் பண்ண 100 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. கிழங்கு குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். அப்புறமா நம்ம எண்ணெயில வதக்கும் போது கரெக்டா இருக்கும். இப்ப இதை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் திக்கான அவல் எடுத்திருக்கேன். இதை இந்த பவுல்ல சேர்த்துட்டு இதை 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. இந்த அவலை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அவல் 10 நிமிஷமா நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. நான் திக்கு அவளுங்கிறதுனால 10 நிமிஷம் ஊற வச்சேன். லேஸ் அவல்னா நீங்க ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்க லேஸ் அவல் எடுத்தீங்கன்னா அதை வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு உடனே நீங்க உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதுல 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்ப பருப்போட கலர்லாம் மாறி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு இதையும் லைட்டா வறுத்து விட்டுக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்திருக்கேன். அடுத்து 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் லைட்டா வதக்கி விட்டுட்டு வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்ச இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்க நம்ம எண்ணெயிலேயே ரோஸ்ட் பண்றதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். ஃபர்ஸ்டே வெங்காயம் சேர்த்தோம்னா வெங்காயத்துல நீர்ச்சத்து இருக்கிறதுனால இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகாது. உருளைக்கிழங்க குழையாம கரெக்டா வேக வச்சாதான் இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்றதுக்கு சரியா இருக்கும். அதனால குழையாம வேக வச்சுக்கோங்க. இப்ப கிழங்கு நல்ல எண்ணெயிலே ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கி கொடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் 2 நிமிஷமா வதங்கிடுச்சு. அடுத்து அவலை சேர்த்துக்கலாம். அப்போ அவளுக்கும் வெங்காயத்துக்கும் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த அவளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த அவல் உருளைக்கிழங்கு ரெண்டும் நல்ல ஒன்று சேர்ற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் அவல் உப்புமா பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசைக்கு பதில் இந்த அவல் உப்புமாவை நம்ம ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சு கொடுத்துடலாம். 3 to 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த அவலும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். இப்போ 3 நிமிஷமா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பிளைனா அவல் உப்புமா பண்றதை விட இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணி கொடுத்தோம்னா டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன மூடி லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா லேசான புளிப்பு சுவையோட நல்லா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு.
டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய அவல் உருளைக்கிழங்கு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அவளை வச்சு பிளைனாக உப்புமா பண்ணுறதை விட இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணோம்னா வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். சேமியாவோட சத்தான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வெஜிடபிள் சேமியா உப்புமா பண்ண போகிறோம். 1 கப் சேமியாவை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இந்த சேமியா நல்ல சூடேறி அதனுடைய கலர் லைட்டாக மாறி வரும், அது வரையும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து இந்த உப்புமா பண்ணாதான் கையில் ஒட்டாமல் நல்ல உதிராக இருக்கும். சேமியா நல்ல சூடேறி வறுபட்டு அதனுடைய கலரும் லைட்டாக மாறி இருக்கு. இப்போ இதை வேறு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நீளமாக சேருனது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி, 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கேரட், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பீன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி. இது எல்லாத்தையும் வதக்கி வச்சுக்கலாம். காய்கள்லாம் சேர்த்து வதங்கும் போதே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி உப்பு சேர்த்தோம்னா இந்த நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் உப்பு சேரும். இப்போ 1 நிமிஷம் போல் காய்களையெல்லாம் வதக்கி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காயெல்லாம் வெந்து வரட்டும். 2 நிமிஷம் மூடி போட்டு ஆவிலேயே நல்ல பாதி அளவுக்கு காய்கள்லாம் வெந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்க்கணும். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே காய் வதங்கும் போது உப்பு சேர்த்தாச்சு. இப்போ சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்குது. வறுத்து வச்ச சேமியாவை இதில் சேர்த்துடலாம். சேமியா சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நிதானமான தீயில வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த தண்ணியெல்லாம் சேமியா நல்லா இழுத்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்துருச்சு. உதிராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொதுவாக பிளைனாக வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காம சேமியா உப்புமா பண்ணுறதை விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தானது. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ரொம்ப டேஸ்டான உதிரான வெஜிடபிள் சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. காஞ்சிபுரம் ரவா உப்புமா பண்ண போகிறோம். இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இதை இந்த கடாயில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். ரவையோட கலர் மாறக்கூடாது. ரவை வந்து நல்ல சூடேறி வாசனை வரணும், அது வரையும் வறுத்துக்கலாம். ரவை நல்ல சூடேறி வாசனை வந்துருச்சு. இதை வேறு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த உப்புமாவுக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் மிளகு. இந்த மிளகு நல்ல எண்ணெயிலேயே பொரியணும். பொரிஞ்சு அதனுடைய ஃப்ளேவர்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கணும்.
நல்லா மிளகு பொரிஞ்சிருச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு உளுந்து வந்து நல்லா செவந்து வரணும். உளுந்தெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா அது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும், கண்ணாடி பதம் வர வரைக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா இது கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. வறுத்து வச்ச ரவையை அதில் சேர்த்துடலாம். ரவையை சேர்த்ததுக்கப்புறமா கட்டிப்படாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சேர்த்த தண்ணியை ரவை நல்லா இழுத்து ஓரளவு வெந்திருக்கு. இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. ரவை இப்போ நல்லா ஃபுல்லாக வெந்து உப்புமா நல்லா உதிராக இருக்குது. நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி கொடுத்துடலாம். மேலே கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவி விட்டுடலாம். அருமையான சுவையில் காஞ்சிபுரம் ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையை கடாயில் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்ல வாசனை வர வரையும் நல்ல சூடு ஏற வரையும் வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். ரவையை வறுத்தாச்சு. அடுத்து உப்புமா கிண்டிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து அதிகமாக விட்டால் தான் உப்புமா நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். எப்போவுமே உப்புமாவுக்கு கடுகு உளுந்து அதிகமாக போடணும். அதே மாதிரி கடலைப்பருப்பும் அதிகமாக போடணும். இந்த வாசனையோட உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் நல்லா செவக்க வறுபடட்டும். கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்தா அந்த கோதுமை ரவை உப்புமா வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அரை கப் பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் மிளகாய் அதிகம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கிண்டிக்கலாம். எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. இப்போ ஃப்ளேமை கூட்டிக்கணும். கூட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கட்டி விழாமல் பார்த்து கவனமாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ரவை உப்புமானா நீங்கள் தாளிக்கும் போது இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை உப்புமாவுக்கு அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. ரவை பாதி வெந்திருக்கு, இன்னும் வேகணும். வெந்து வரும்போது இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். உதிராக இருக்கும் உப்புமா. பாத்திரத்தோட அடிபாகத்தில் அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ 3/4 பாகம் வெந்திருக்கு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். வேகமாக இனி அடுத்து ரெடி ஆயிரும். அப்பப்போ
சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டாச்சு. உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா உப்புமா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிண்டி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்படி இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் உப்புமா வந்து நல்லா உதிராக நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பரிமாறலாம். ரொம்ப சுவையான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உதிரான சேமியா உப்புமா. இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 கப் சேமியாவை சேர்த்துடலாம். இது லைட்டாக சூடேறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த சேமியான்னு போட்டிருந்தாலுமே லேசாக வறுத்துட்டா நல்லா ஒட்டாமல் உதிராக இருக்கும். சேமியா வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் அதிகமாக சேர்த்திங்கன்னா உப்புமா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பருப்பு ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. 1/2 கப் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து ரொம்ப மாறக்கூடாது. 3/4 பங்கு வதங்கினா போதும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். 3/4 பங்கு வதங்கிடுச்சு. 1 கப் சேமியா எடுத்தோம். இதில் வந்து 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்புமா நல்லா குழைவாக உங்களுக்கு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தீயை குறைச்சிட்டு இந்த சேமியாவை சேர்த்துக்கோங்க. ஒரே இடத்துல போடாமல் கொஞ்சம் பரவலாக போட்டுக்கோங்க. ஒரே இடத்துல போட்டால் கட்டி சேர்ந்துடும். சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வோட தீயை கூட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த சேமியா வந்து நல்லா வேகட்டும். சேர்த்த தண்ணியில் பாதி நல்லா வற்றிடுச்சு. பாதி அளவு உப்புமா வெந்திருக்கு. இந்த சேமியா உப்புமா வந்து ரொம்ப வேகமாக பண்ணிடலாம். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா சேமியா ஃபுல்லாகவே வெந்துருச்சு. அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்து அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா உதிராக வரும். மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லேயே இருந்து உப்புமா நல்லா உதிராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஆறுனா நல்லா இன்னும் பொழுன்னு இருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இன்னும் வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். உதிரான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.